10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி இதில் இருக்கிற கலை சொற்கள் பார்க்கலாம். காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் பேக்வாட்டர்ஸ். ஆற்றின் முகத்வாரத்தில் ஆற்றின் நீர் கடல் அலைகளால் தடுக்கப்பட்டு கடலில் கலக்காமல் தேங்கி இருப்பது. பேக்வாட்டர்ஸ் அப்படின்றது ஆற்றோட முகத்வாரத்தில் இருக்கிற ஆற்று நீர் கடல் அலைகளால தடுக்கப்பட்டு கடல்ல கலக்காம தேங்கி இருக்கிறது தான் பேக்வாட்டர்ஸ். ஆற்றின் முகத்வாரத்துல இருக்கிற ஆற்று நீர் கடல் அலைகளோட கடல் அலைகளால தடுக்கப்பட்டு கடல்ல கலக்காம தேங்கி இருக்கிறது தான் பேக்வாட்டர்ஸ். அடுத்தது கிளை ஆறு டிஸ்ட்ரிபியூட்டரி. கிளை ஆறு டிஸ்ட்ரிபியூட்டரி. முதன்மை ஆறானது அதன் பகுதியில் பல கிளைகளாக பிரிந்து கடலில் கலப்பது. கிளையாறு அப்படின்றது என்னன்னா முதன்மை ஆறு அதோட கடைசியா இருக்கிற பகுதியில பல கிளைகளா பிரிஞ்சு கடல்ல வேறு வேறு இடத்துல கலக்கிறது கிளை ஆறு. அடுத்தது ஆற்றடை சமவெளி டோப். ஆற்றடை சமவெளி இரு ஆறுகளுக்கு இடைப்பட்ட வளமான சமவெளி. இரண்டு ஆறுகளுக்கு இடையில இருக்கிற வளமான சமவெளி தான் ஆற்றடை சமவெளி டோப். அடுத்தது கழிமுகம் எஸ்டரி. ஆறு அதன் கடைப்பகுதியில் பல கிளைகளாக பிரியாமல் ஒரே ஆறாக கடலில் கலக்கும். ஆறு பல பிரிவுகளாக பிரியாம பல கிளைகளாக பிரியாம ஒரே ஆறா கடல்ல கலக்கிறது தான் கழிமுகம் எஸ்டரி. வற்றாத ஆறுகள் பெரினியல் ரிவர்ஸ். ஆறுகள் ஆண்டு முழுவதும் நீரோட்டத்துடனும் நிலையான நீர்பிடிப்பு பகுதியையும் கொண்டிருப்பது. வற்றாத ஆறு அப்படின்னு என்ன, ஆண்டு முழுவதும் அதுல நீரோட்டம் இருந்துட்டே இருக்கும். நீர் வற்றவே வற்றாது, அதுல எப்பவுமே நீர் இருந்துட்டே இருக்கும். அதுதான் வற்றாத ஆறுகள் பெரினியல் ரிவர்ஸ். கணவாய் பாஸ் ஒரு மலைத்தொடர்களின் ஊடாக செல்லும் குறுகிய பாதை. ஒரு மலைத்தொடருக்கு நடுவுல போற சின்ன பாதை தான் கணவாய் அல்லது கணவாய். அது பாஸ்ன்னு சொல்றாங்க. தீபகற்பம் பெனிசுலா. மூன்று புறங்களிலும் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. தீபகற்பம் அப்படின்றது மூன்று புறங்களிலும் நீரா இருக்கும், ஒரு பகுதி மட்டும் நிலப்பகுதியா இருக்கும். அதாவது மூன்று புறங்களிலும் நீரால் சூழப்பட்ட ஒரு நிலப்பகுதி தான் தீபகற்பம். மூன்று புறங்களிலும் மூன்று திசைகள்லையும் நீரால சொல்லப்பட்டிருக்கும். துணைக்கண்டம் சப்கான்டினென்ட் ஒரு கண்டத்திற்கு உரிய அனைத்து பண்புகளையும் கொண்டுள்ள மிக பரந்த நிலப்பரப்பு துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. துணைக்கண்டம் அப்படின்றது என்னன்னா ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து பண்புகளையும் கொண்டிருந்து மிக பரந்த கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கிறது தான் துணைக்கண்டம். கண்டத்தை விட அது சிறுசா இருக்கும், ஆனா கண்டத்துல என்னென்ன பண்புகள் இருக்குமோ அது எல்லாமே அந்த பகுதியில இருக்கும். அடுத்தது திட்ட நேரம் ஸ்டாண்டர்ட் டைம். ஒரு நாட்டின் மைய தீர்க்கத்தின் தள நேரத்தை திட்ட நேரம் என்கிறோம். ஒரு நாட்டோட மையத்துல நடுவுல இருக்கிற நேரம் தள நேரத்தை தான் திட்ட நேரம் அப்படின்னு சொல்றோம். அது துணையாறு ட்ரிபியூட்டரி. ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேர்வது. ஒரு சிற்றோடை இல்லைன்னா ஆறு அது முதன்மை ஆற்றோட ஒன்று சேர்றதா துணையாறு ட்ரிபியூட்டரி. என்னன்னா ஒரு சிற்றாறு அல்லது ஒரு ஆறானது முதன்மை ஆறோடு ஒன்று சேர்றது. காலநிலை கிளைமேட். ஒரு பகுதியின் நீண்ட கால வானிலை சராசரியே காலநிலை ஆகும். காலநிலை கிளைமேட் அப்படின்றது என்னன்னா ஒரு பகுதியில ஒரு இடத்துல இருக்கிற நீண்ட காலத்துக்கான வானிலையோட சராசரி தான் காலநிலை ஆகும். வானிலையியல் மெட்ரோலஜி. வானிலையியல் பல்வேறு கூறுகளை பற்றி, குறிப்பாக வானிலை முன் அறிவிப்பு பற்றி ஒரு அறிவியல் பிரிவு. வானிலை முன்னறிவிப்பு பற்றி சொல்றது தான் சொல்ற ஒரு பிரிவு தான் வானிலையியல் மெட்ரோலஜி. பருவகாலங்கள் சீசன். ஒரு வருடத்தின் நன்கு வரையறுக்கப்பட்ட 4 பருவங்கள் ஆகும். பருவகாலம் அப்படின்றது ஒரு வருடத்துல வரையறுக்கப்பட்ட 4 பருவங்கள். வசந்த காலம், கோடை காலம், இலையுதிர் காலம், குளிர்காலம். வசந்த காலம், கோடை காலம்,
இலையுதிர் காலம், குளிர்காலம். அடுத்தது வானிலை, வெதர். வானிலை, வெதர் ஒரு இடத்தின் குறுகிய கால வளிமண்டலத்தின் நிலையை குறிப்பது. ஒரு இடத்துல ஒரு குறுகிய காலத்துல என்ன நிலையில இருக்கு, வளிமண்டலம் என்ன நிலையில இருக்கு அப்படின்றது குறிக்கிறது தான். அந்த வெதர் என்னென்ன அப்படின்னா வெப்பம், மேகமூட்டம், வறட்சி, சூரிய ஒளி, காற்று மற்றும் மழை. வன உயிரினங்கள், வைல்ட் லைஃப். வன உயிரினங்கள், வைல்ட் லைஃப் ஓர் இடத்தின் வன விலங்கினங்கள் மற்றும் இயற்கை தாவரங்களின் தொகுப்பு. ஒரு இடத்துல இருக்கிற வன விலங்குகளும் இயற்கையா இருக்கிற தாவரங்கள் அது எல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் வன உயிரினங்கள், வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்றது. மண், சாயில். மண் என்பது கனிமங்களின் கூட்டு பொருள். மட்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றை உள்ளடக்கிய புவியின் மேற்பரப்பில் காணப்படும் ஒரு அடுக்காகும். மண், சாயில் அப்படின்றது என்னன்னா கனிமங்களோட கூட்டு பொருள். அதுல வந்துட்டு மட்கிய தாவரங்கள், விலங்கின பொருட்கள், காற்று, நீர் எல்லாமே உள்ளடக்கிய புவியோட மேற்பரப்புல காணப்படுற ஒரு அடுக்கு தான் மண். காதர். காதர் ஆற்று சமவெளியில் காணப்படும் புதிய வண்டல் மண். காதர்ன்றது வந்துட்டு ஆற்று சமவெளியில இருக்கிற புதிய வண்டல் மண். பாங்கர். பாங்கர் அப்படின்றது வண்டல் சமவெளியில் 30 மீட்டருக்கு மேல் உள்ள உயர் பகுதிகளில் காணப்படும் பழைய வண்டல் மண். காதர் வந்துட்டு ஆற்று சமவெளியில இருக்கிற புதிய வண்டல் மண். பாங்கர் அப்படின்றது வண்டல் சமவெளி. காதர் ஆற்று சமவெளி, பாங்கர் வண்டல் சமவெளி. வண்டல் சமவெளியில் 30 மீட்டருக்கு மேல இருக்கிற உயர் பகுதியில காணப்படுற பழைய வண்டல் மண். அடுத்தது மண் அரிப்பு, சாயில் எரிக்ஷன். புவியின் மேல் அடுக்கு மண் அகற்றப்படுதல். புவியின் மேல் அடுக்குல இருக்கிற மண் அகற்றப்படுறது தான் மண் அரிப்பு. மண் வள பாதுகாப்பு. மண் வள பாதுகாப்பு, சாயில் கன்சர்வேஷன். சாயில் கன்சர்வேஷன் மண்ணரிப்பை தடுத்து மண் வளத்தை பேணி காத்தல். மண்ணரிப்பை தடுத்துட்டு மண்ணரிப்பு வராம மண்ணில் இருக்கிற வளத்தை காக்கிறது தான் மண் வள பாதுகாப்பு, சாயில் கன்சர்வேஷன். நீர்ப்பாசனம், இரிகேஷன். நீர்ப்பாசனம், இரிகேஷன் செயற்கை முறையில் தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுதல். நீர்ப்பாசனம் அப்படின்றது வந்துட்டு செயற்கை முறையில தாவரங்களுக்கு நீர் பாய்ச்சுறது. பல்நோக்கு திட்டம், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். பல்நோக்கு திட்டம், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் பல்வேறு நோக்கங்களுக்காக ஆற்றின் குறுக்கே அணை கட்டுதல். பல்வேறு காரணங்களுக்காக ஆற்றின் குறுக்கே அணை கட்டுறது. என்னென்ன காரணங்கள்? செடிக்கு நீர் பாய்ச்சுறது, அப்புறம் மனிதர்களுக்கு தேவையான நீர் எடுத்துக்கிறது, அதுக்கான அந்த மாதிரி பல்வேறு நோக்கங்களுக்காக ஆற்றின் நடுவே அணை கட்டுறது தான் பல்நோக்கு திட்டம், மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். பயிரிடல் மற்றும் அவை சார்ந்த கால்நடை வளர்ப்பு. வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் அப்படின்னா பயிரிடல் மற்றும் அவை சார்ந்த கால்நடைகளை வளர்க்கிறது. பயிரிடுறது, அந்த பயிரிடுறதுக்கு தேவையான கால்நடைகளை வளர்க்கிறது. உயிரி எரிசக்தி, பயோகேஸ். உயிரி எரிசக்தி, பயோகேஸ் தாவரங்கள் மற்றும் விலங்கின கழிவுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடையே உயிரி எரிசக்தி என்கிறோம். உயிரி எரிசக்தி தாவரங்கள் மற்றும் விலங்கின கழிவுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடே உயிரி எரிசக்தி ஆகும். மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடே உயிரி எரிசக்தி அப்படின்னு சொல்றோம். புதைப்படிவ எரிபொருள்கள். புதைப்படிவ எரிபொருள்கள் ஃபாசில் ஃபியூயல் அப்படின்னா இயற்கையில் கிடைக்கும் கரிம அல்லது நீரக கரிம பொருள்களான நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகும். புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னா என்னன்னா இயற்கையில கிடைக்கிற கரிம அல்லது நீரக கரிம பொருள்களான நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தான் புதைப்படிவ எரிபொருள். அது தாது ஓர் புவியின் மேலோட்டத்தில் படிந்துள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கனிம கலவை தாதுகள் ஆகும். தாது அப்படின்றது புவியோட மேலோட்டுல பறந்திருக்கிற ஒன்று படிந்திருக்கிற ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கனிம கலவைகளோட தாதுகள் ஆகும்.
தாதுகள் அப்படின்னு என்ன? புவியோட மேலோட்டுல படிந்திருக்கிற ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட கனிம கலவைகள் தான் தாது. அடுத்தது சூரிய சக்தி, சோலார் பவர். சூரிய சக்தி, சோலார் பவர். சூரிய வெப்ப கதிர்வீச்சை மின் சக்தியாக மாற்றுதல். சூரிய வெப்ப கதிர்வீச்சை வந்துட்டு மின் சக்தியா மாற்றுறது தான் சூரிய சக்தி. அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் ஸ்டேஷன். அனல் மின் நிலையம், தெர்மல் பவர் ஸ்டேஷன். பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரியை எரித்து மின் உற்பத்தி செய்யும் நிலையங்கள் ஆகும். பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி, பெட்ரோலியத்தையும் நிலக்கரியும் எரிச்சு மின் உற்பத்தி செய்யற நிலையம் தான் அனல் மின் நிலையம். பண்டமாற்று முறை, பார்ட்டர். பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம். இரண்டு நபர்கள் அல்லது குழுக்களிடையே நேரடியாக பொருள்களை பரிமாற்றிக் கொள்வது. இவ்வணிகத்தில் பணம் பங்கு பெறுவதில்லை. பண்டமாற்று முறை அப்படின்னா யாருக்கு என்ன பொருள் தேவையோ அந்த பொருளை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறது. இந்த முறையில வந்துட்டு பணம் வந்து இடம்பெறாது. அடுத்தது அந்நிய செலாவணி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்நிய செலாவணி என்பது இரு நாடுகளுக்கு இடையே பண பரிவர்த்தனையில் அந்நாடுகளின் தேசிய மதிப்பு முறை கையாளப்படுகிறது. இவற்றில் நாணயம், தங்கம் போன்றவற்றை நேரடியாக பரிமாற்றி கொள்ளப்படுவதில்லை. அந்நிய செலாவணி அப்படின்றது வந்து என்னன்னா, இரு நாடுகளுக்கிடையே பண பரிவர்த்தனையில வந்துட்டு அந்நாடுகளின் தேசிய மதிப்பு முறை கையாளப்படுது. இதுல வந்துட்டு நாணயமும் தங்கம் போன்றவை வந்து நேரடியாக பரிமாற்றிக் கொள்ள முடியாது. அடுத்தது கப்பல் துறை, ஹார்பர். கப்பல் துறை, ஹார்பர். கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள விரிவான ஆழமான நீர்ப்பரப்பு கொண்ட கப்பல்கள் மற்றும் படகுகள் பாதுகாப்பாக நங்கூரமிடக்கூடிய ஒரு இடமாகும். இவை சரக்குகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு பயன்படுகிறது. கப்பல் துறை அப்படின்றது வந்து என்னன்னா, கடற்கரைக்கு அருகில் அமைஞ்சிருக்கிற விரிவான ஆழமான நீர்ப்பரப்பு கொண்ட கப்பல் மற்றும் படகுகளை பாதுகாக்க நங்கூரம்னா அந்த கப்பல் வந்து நிற்கும் போது அதை பிடிச்சி நிறுத்துறது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடம் தான் கப்பல் துறை. இங்க வந்துட்டு சரக்குகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கு பயன்படுது. துறைமுகம், போர்ட். துறைமுகம் அப்படின்றது போர்ட். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதற்காக சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் சேமித்து வைக்கவும் வசதி கொண்ட கப்பல் துறையின் விரிவாக்க பகுதி. கப்பல் துறை முன்னாடி பார்த்தோம். அந்த கப்பல் துறையோட விரிவான அடுத்த பகுதி தான் துறைமுகம். இங்க வந்துட்டு ஏற்றுமதி பண்றதுக்கும் இறக்குமதி பண்றதுக்கும் சரக்குகளை வண்டியில ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் இப்போ அங்க துறைமுகத்துக்கு கொண்டு வந்த சரக்குகளை சேமிச்சு வைக்கிறதுக்கும் வசதியா இருக்கிற ஒரு விரிவான கப்பல் துறை தான் வந்துட்டு துறைமுகம். விரிகுடா பே. பரந்த கடல் நீரின் ஒரு பகுதி குறுகிய ஒரு வளைவான நிலப்பகுதிக்குள் உட்புகுதலால் மூன்று புறங்களிலும் நீரால் சூறப்பட்ட பகுதி. விரிகுடா பே அப்படின்றது என்னன்னா, பரந்த கடல் நீரின் ஒரு பகுதி, பெரிய கடல் நீர்ல ஒரு பகுதியா இருக்குது. குறுகிய ஒரு சின்னதான ஒரு வளைவான நிலப்பகுதிக்குள்ள உட்புகுதலால் மூன்று புறங்களிலும் நீர் சூழப்பட்டிருக்கும். ஒரு பெரிய கடல்ல ஒரு சின்ன குறுகிய வளைவுல நிலப்பகுதி இருக்கும். அதை சுத்தி மூன்று புறங்கள்லயும் நீர் இருக்கும். அந்த வளைவான அந்த சின்ன நிலப்பகுதியில உள்ள போறதுதான் பே. கடற்கரை, பீச். மணல் அல்லது கூழாங்கற்களாலான கடற்கரையை ஒட்டிய பகுதி. மணல் அல்லது கூழாங்கற்களால ஆன கடற்கரையை ஒட்டிய பகுதி தான் கடற்கரை. உயிரி வாயு, பயோகேஸ். தாவர மற்றும் விலங்குகளின் கழிவுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. தாவரம் மற்றும் விலங்குகளின் கழிவுகளில் இருந்து உற்பத்தி செய்யப்படுற மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தான் உயிரி வாயு, பயோகேஸ். வணிக பயிர்கள், கமர்ஷியல் கிராப்ஸ்.
லாப நோக்கோடு விற்பனைக்காக பயிரிடப்படும் வேளாண் பயிர்கள். லாப நோக்கத்தோடு விற்பனைக்காக பயிரிடப்படுற வேளாண் பயிர்கள் தான் வணிக பயிர்கள். புயல், சூறாவளி, சைக்ளோன். புயல், சூறாவளி, சைக்ளோன். சூறாவளி அல்லது புயல் என்பது ஒரு தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை சுற்றி உருவாகும் பெரும் காற்று தொகுதி. சூறாவளி அப்படின்றது என்னன்னா ஒரு தீவிரமான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை சுற்றி உருவாகிற பெரும் காற்று தொகுதி தான் புயல். அணைகள், டேம்ஸ். அணைகள் என்பன நீரை தேக்கி நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அதன் மூலம் நீர் மின்சக்தி உற்பத்தி, நீரழிப்பு மற்றும் இதர பயன்பாடுகளுக்காக ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டவை. அணைகள், டேம்ஸ் அப்படின்றது என்னன்னா அணைகள் என்பன நீரை தேக்கி வைக்கிறது, நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அதன் மூலமா நீர் மின்சக்தி உற்பத்தி, நீரழிப்பு மற்றும் இதர பயன்பாடுகளுக்கு ஆற்றின் குறுக்கே கட்டப்படுற ஒரு விஷயம்தான் அணை. டெல்டா ஆற்றின் முகத்வாரத்தில் காணப்படும் முக்கோண வடிவிலான வண்டல் படிவுகள். ஆற்றின் முகத்வாரத்தில் காணப்படும் முக்கோண வடிவிலான வண்டல் படிவுகள் ஆகும். மக்கள் அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழும் மக்களின் எண்ணிக்கை. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் வாழ்றாங்க அப்படின்ற எண்ணிக்கை தான் மக்கள் அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். வறட்சி, டிராஃப்ட். வறட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சராசரி மழை அளவிற்கும் குறைவான மழை பொழிவினால் உண்டாகும் நீர் பற்றாக்குறையினால் ஏற்படும் இயற்கை பேரிடர் ஆகும். வறட்சி அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில சராசரி மழை அளவிற்கும் குறைவான மழைப்பொழிவு உண்டாகிறதுனால நீர் பற்றாக்குறை ஏற்படுற ஒரு இயற்கை பேரிடர் தான் வறட்சி. அடுத்தது முக்குழுத்தல், ட்ரௌனிங். நீரில் முக்குழுத்தலால் சுவாசிக்க முடியாமல் உயிரிழப்பு ஏற்படும். அந்த நீர் சுழற்சி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது நீர்ல வந்துட்டு அந்த இதுல மாட்டிட்டோம்னா சுவாசிக்க முடியாம உயிரிழப்பு ஏற்படும். பொருளாதார நடவடிக்கைகள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஒரு சமுதாயத்தில் அனைத்து நிலைகளிலும் நடைபெறும் உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்தல் போன்ற நடவடிக்கைகள். ஒரு சமுதாயத்துல அனைத்து நிலைகளிலும் நடைபெற உற்பத்தி, பகிர்வு மற்றும் நுகர்தல் போன்ற நடவடிக்கை தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். தனிச்சிறப்பு உயிரிகள், என்டிமிசம். தீவுகள் மற்றும் ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட புவியியல் நிலப்பகுதியில் மட்டுமே காணப்படும் உயிரின வகைகளின் சூழல். தீவுகள் மற்றும் ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட புவியியல் நிலப்பகுதியில மட்டுமே இருக்கிற உயிரின வகைகளின் ஒரு சூழல் தான் தனிச்சிறப்பு உயிரிகள். ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ். பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாட்களுக்கு விற்பது. ஏற்றுமதி அப்படின்றது வந்து பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாடுகளுக்கு விற்கிறது. வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட்ஸ். ஆற்றில் இருந்து அதிக அளவிலான நீர் பெருக்கெடுத்து பரவுதல். ஆற்றில் அதிக அளவிலான நீர் வந்து பெருக்கெடுத்து பரவுறது. இறக்குமதி, இம்போர்ட். பொருள்கள் மற்றும் சேவைகள் வெளிநாடுகளிலிருந்து வாங்குறது. இறக்குமதின்றது வந்து பொருள்கள் மற்றும் சேவைகளை வெளிநாடுகளிலிருந்து வாங்குறது. நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைடு. மலைச்சரிவுகளில் பெரும் அளவிலான பாறைகள் மற்றும் மண் ஆகியவற்றின் திடீர் சரிவு. மலைச்சரிவுகளில் பெரும் அளவுல பாறைகள் மற்றும் மண்கள் வந்து திடீர்னு சரிகிறது தான் நிலச்சரிவு. கல்வி அறிவு பெற்றோர், லிட்ரேட்ஸ். மக்களில் எழுத படிக்க தெரிந்தோர். மக்கள்ல வந்து யாரு எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் லிட்ரேட்ஸ். கசிதல், ஊடுருவுதல், லீச்சிங். மழை காலங்களில் வழிந்தோடும் நீரினால் மண்ணினுள் கரையும் தன்மை உள்ள தாதுக்கள் கரைக்கப்பட்டு அடுத்து செல்லப்படுவதால் மண் செழிப்பற்றதாக உருவாகும் நிலை.
கசிதல் அல்லது ஊடுருவுதல். இது வந்து என்னன்னா மழை காலங்கள்ல வழிந்தோடும் நீருனால மண்ணுக்குள்ள கரையும் தன்மையுள்ள தாதுகள் கரையப்பட்டு அடித்து செல்லப்பட்டு மண் செழிப்பற்றதா இருக்கிறது தான் கசிதல் அல்லது ஊடுருவுதல். அச்சம் லாட்டிடியூட். அச்சம் லாட்டிடியூட் புவி மாதிரியில் கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு. புவி மாதிரியில கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு தான் லாட்டிடியூட். தீர்க்கம் லாங்கிடியூட். தீர்க்கம் லாங்கிடியூட் வடக்கு தெற்கு கற்பனையாக வரையப்பட்ட செங்குத்து கோடுகள் லாங்கிடியூட். செங்குத்து கோடுகள் வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்ட கோடுகள் தான் வந்துட்டு லாங்கிடியூட் தீர்க்கம். சதுப்பு நில தாவரங்கள் மேங்க்ரோவ்ஸ். சதுப்பு நில தாவரங்கள் மேங்க்ரோவ்ஸ் அயன மற்றும் உப அயன கடற்கரை பகுதிகளில் உள்ள உள்நிலை பகுதியில் உவர் நீரில் வாழக்கூட பசுமை மாறா தாவரங்கள். சதுப்பு நில தாவரங்கள் அப்படின்னு என்னன்னா அயன மற்றும் உப அயன கடற்கரை பகுதியில இருக்கிற உள்நில பகுதியில உவர் நீரால வாழக்கூடிய பசுமை மாறா தாவரங்கள் தான் சதுப்பு நில தாவரங்கள். மான்செஸ்டர் பருத்தி மற்றும் லினன் துணிகளால் ஆன விரிப்புகள், தலையணை உரைகள், மேசை விரிப்புகள். பருத்திகள் மற்றும் லினன் துணியில ஆன விரிப்புகள், தலையணை உரைகள், மேசை விரிப்புகள் ஆகியவற்றின் தயாரிப்புக்கு பெயர் பெற்ற இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு பெரிய நகரம். இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பெயர் பெற்ற ஒரு சிறந்த நிறுவனம் வந்து என்னன்னா இங்கிலாந்தில் தென்மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற ஒரு பெரும் பகுதி தான் மான்செஸ்டர். மான்செஸ்டர் என்னன்னா பருத்தி மற்றும் லெனின் துறைகள்ல தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு இங்கதான் இந்த மான்செஸ்டர் அப்படின்ற இடத்துலதான் தயாரிக்கப்படுது, அப்படின்ற ஒரு நகரத்துலதான் தயாரிக்கப்படுது. வானிலையியல் மெட்ராலஜி. வானிலை கூறுகளை பற்றி அறிவியல் பூர்வமான படிப்பு. வானிலை முன்னறிவிப்பு பற்றி சொல்றதுதான் மெட்ராலஜி வானிலையியல். கலப்பு விவசாயம் மிக்ஸ்டு ஃபார்மிங் ஒரு சிறு நிலப்பகுதியில் பயிர் சாகுபடி மற்றும் கால்நடை வளர்த்தல் ஆகிய இரண்டையும் ஒரே சமயத்தில் மேற்கொள்வது. மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்றது என்னன்னா ஒரு சின்ன பகுதியில பயிர் சாகுபடியும் கால்நடை வளர்த்தல் இந்த ரெண்டையும் சேர்ந்து ஒரே சமயத்துல பண்றதுதான் கலப்பு விவசாயம். மான்சூன் அப்படின்னா பருவகாலம். இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படும் இயற்கையில் உருவாகும் அனைத்து பொருள்களும் இயற்கை வளங்கள் எனப்படும். பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுற இயற்கையில உருவாகிற எல்லா பொருள்களுமே இயற்கை வளங்கள் அப்படின்னதா பொருள்படும். அதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுற இயற்கையாவே உருவாகிற பொருட்கள் இயற்கை வளங்கள் ஆகும். திறந்த வெளிக்காடுகள் ஓபன் ஃபாரஸ்ட். 10 முதல் 40% தாவர அடர்த்தியை கொண்டுள்ள நிலப்பகுதி மற்றும் காடுகளால் சூழப்பட்ட பகுதி. திறந்தவெளி காடுகள் ஓபன் ஃபாரஸ்ட் அப்படின்றது 10 முதல் 40% தாவர அடர்த்தியை கொண்ட 10 முதல் 40% தாவர அடர்த்தியை கொண்டுள்ள நிலப்பகுதி இல்லைன்னா காடுகளால் சூழப்பட்ட பகுதி. தோட்டப்பயிர்கள் பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய நிலப்பரப்பில் அறிவியல் முறைப்படி ஒரே பயிரை அதிக அளவில் பயிரிடுவது. இது அதிக முதலீடு கொண்ட விவசாய முறை. தேயிலை, காபி மற்றும் ரப்பர் ஆகியவை முக்கிய தோட்டப்பயிர்கள் ஆகும். தோட்டப்பயிர்கள் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய நிலப்பகுதியில அறிவியல் முறைப்படி ஒரு பயிரிடுவது. இது வந்து நீண்ட கால பயிரா இருக்கும். இதுக்கான முதலீடும் அதிகமா இருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து தேயிலை, காபி மற்றும் ரப்பர். அடுத்தது பீடபூமி பிளாட்யூ சமவெளி பகுதியில் இருந்து சற்று உயரமான மேட்டு நிலம். சமவெளி பகுதியில இருந்து உயரமா இருக்கிற மேட்டு நிலம் தான் பிளாட்யூ. மக்கள் தொகை பாப்புலேஷன் ஒரு நாடு, பகுதி அல்லது ஒரு இடத்தில் வசிக்கும் அனைத்து மக்களின் கூட்டுத்தொகை. ஒரு நாடு, பகுதி அல்லது ஒரு இடத்தில் வசிக்கும் அனைத்து மக்களின் கூட்டுத்தொகை தான் பாப்புலேஷன்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாப்புலேஷன் சென்சஸ் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அங்குள்ள மக்களின் பொருளாதார சமூக கூறுகளுடன் எண்ணிக்கையை குறித்தான அதிகாரப்பூர்வமான கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது வந்துட்டு பாப்புலேஷன் சென்சஸ் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில அங்க இருக்கிற மக்களோட பொருளாதார சமூக கூறுகளோட எண்ணிக்கை குறித்தான ஆக்கப்பூர்வமான ஒரு கணக்கெடுப்பு. பாதுகாக்கப்பட்ட காடுகள் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் பாதுகாக்கப்பட்ட காடுகள் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இந்திய வனச்சட்டம் மற்றும் மாநில வன சட்டங்களின் மூலம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளாக கண்டறியப்பட்டு பாதுகாக்கப்படும் காடுகள். இக்காடுகளில் அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளை தவிர மற்ற அனைத்து செயல்பாடுகளும் தடை செய்யப்பட்ட பகுதி. அதாவது பாதுகாக்கப்பட்ட காடுகள் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் அப்படின்றது இந்திய வன சட்டம் மற்றும் மாநில வன சட்டத்துல பாதுகாக்கக்கூடிய பகுதிகளை தவிர மற்ற இடத்துல இருக்கிறது எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதி. மண்டலங்கள் பகுதிகள் ரீஜன்ஸ் மண்டலங்கள் அல்லது பகுதிகள் ரீஜன்ஸ் வரையறுக்கப்பட்ட பண்புகளை கொண்ட ஆனால் எப்பொழுதும் வரையறுக்கப்பட்ட பண்புகளை கொண்டது ஆனால் எப்பொழுதும் குறிப்பிட்ட எல்லைகளை கொண்டிராத உலகின் அல்லது ஒரு நாட்டின் பகுதி. ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் இருக்காது, ஆனா வரையறுக்கப்பட்ட பகுதி இருக்கும், ஆனா அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு எல்லைகள் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு பகுதி. ஒதுக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் ஒதுக்கப்பட்ட காடுகள் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் இந்திய வனச்சட்டம் மற்றும் மாநில வன சட்டங்களின் மூலம் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்ட காடுகளின் பகுதிகள். காடுகளில் அனுமதியற்ற அனைத்து செயல்பாடுகளும் தடை செய்யப்பட்டுள்ளன. இது இந்திய வனச்சட்டம் மற்றும் மாநில வனச்சட்டத்துல மூலமா முழுமையா பாதுகாக்கப்பட்ட பகுதி. இந்த காடுகளை அனுமதிக்கிற விஷயங்களை மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். அது இல்லாம மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. நீர்த்தேக்கங்கள் ரிசர்வாயர்ஸ் இயற்கை அல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்ட நீரின் ஆதாரமாக உள்ள பெரிய ஏரிகள் மற்றும் அணைகள். நீர் நமக்கு தேவையான நீரை சேகரித்து வைக்கிற இயற்கை அல்லது செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு ஏரிகளோ அணைகளோ தான் நீர்த்தேக்கங்கள் ரிசர்வாயர்ஸ். படிவு பாறைகள் செடிமெண்ட்ரி ராக்ஸ் படிவுகள் இறங்குவதால் உருவாகும் பாறைகள். படிவுகள் இறுகுவதால் படிவுகள் அப்படியே டைட் ஆகிறதுனால உருவாகிற பாறைகள் தான் செடிமெண்ட்ரி ராக்ஸ் படிவு பாறைகள். பாலின விகிதம் செக்ஸ் ரேசியோ 1000 ஆண்களுக்கு பெண்களின் விகிதாச்சாரம். 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பாலின விகிதம். கூட்டு நெரிசல் ஒரு பெரிய அளவிலான விலங்கு கூட்டம் அல்லது மனித கூட்டம் கட்டுப்பாடற்ற நிலையில் ஒரே சமயத்தில் ஒரே திசையை நோக்கி ஓடுவதால் கூட்ட நெரிசலில் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் உடல் ஊனம் ஏற்படும் நிலை. கூட்ட நெரிசல் ஸ்டெம்பீட் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய அளவிலான விலங்கு கூட்டம் அல்லது மனித கூட்டம் கட்டுப்பாடற்ற நிலையில ஒரே சமயத்துல ஒரே திசையை நோக்கி ஓடுறதுனால கூட்ட நெரிசல் ஏற்படுது. அப்படி ஏற்படும் போது உயிரிழப்பும் உயிர் ஊனமும் ஏற்படுது. நீர் சந்தி ஸ்ட்ரைட் 2 கடல்கள் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்பினை இணைக்கும் ஒரு குறுகிய பகுதி. நீர் சந்தி ஸ்ட்ரைட் அப்படின்றது என்னன்னா 2 கடல்கள் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்பினை இணைக்கும் ஒரு சின்ன பகுதி தான், ஒரு குறுகிய பகுதி தான் நீர்ப்பரப்பு. தீவிர தன்னிறைவு வேளாண்மை சப்ஸ்டன்ஸ் இன்டென்சிவ் ஃபார்மிங் குடும்ப தேவைக்காக மட்டும் ஒரு சிறிய நிலப்பரப்பில் உற்பத்தி செய்யும் சாகுபடி. குடும்ப தேவைக்காக மட்டும் ஒரு சின்ன நிலப்பரப்புல நம்ம செய்யக்கூடிய விவசாயம் சாகுபடி. இது குறைந்த அளவே வணிகத்திற்கு செல்கிறது. இது குறைந்த அளவுல தான் வணிகத்துக்கு செல்லும். ஏன்னா நம்மளே சிறிய அளவுல செய்யும் போது நம்ம குடும்ப தேவைக்கு மட்டும்தான் அது எடுத்துக்க முடியும், விற்பனைக்கு நம்மளால கொடுக்க முடியாது. வரையறுக்கப்பட்ட காடுகள் அன்கிளாஸ்டு வரையறுக்கப்படாத காடுகள் அன்கிளாஸ்டு ஃபாரஸ்ட். வரையறுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட காடுகளுக்கு உட்படாத ஆனால் காடுகளாக கண்டறியப்பட்ட பகுதிகள். அதாவது
வரையறுக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட காடுகளுக்கு உட்படாத, ஆனால் அது வந்துட்டு வரையறுக்கப்பட்டிருக்காது, ஒதுக்கப்பட்டிருக்காது, இந்த சட்டத்தின்படி பாதுகாக்கப்படுறதா இருக்காது, ஆனாலும் அது காடுகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், காடாதான் இருக்கும். அப்படி இருக்கிறது தான் வரையறுக்கப்படாத காடுகள். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாடு நிறுவனத்தின் உலக பண்பாட்டு தளம். ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு நிறுவனத்தின் உலக பண்பாடு தளம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். இதில் என்ன சொல்றாங்கன்னா, புவிக்கோளில் உள்ள உயிரின வளங்களின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியவை, அவைகளை பற்றி ஆராய்ச்சி, பயிற்சி மற்றும் கண்காணிக்கப்பட வேண்டிய இடங்கள். சுற்றுச்சூழல் புவிக்கோள்ல இருக்கிற உயிரின விலங்குகளின் உயிரின வளங்களின் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியவை, அது வந்துட்டு ஆராய்ச்சி, பயிற்சி மற்றும் கண்காணிக்கப்பட வேண்டிய இடங்கள். அதாவது புவிக்கோள்ல இருக்கிற உயிரின வளங்கள்னா உயிர் இருக்கிறது, மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு இந்த வளங்கள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பாதுகாக்கணும். அதை எடுத்த பற்றின ஆராய்ச்சி, பயிற்சி மற்றும் கண்காணிப்பு செய்ய வேணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கிளாசரிஸ் பார்க்கலாம். பேக் வாட்டர்ஸ், த பார்ட் ஆஃப் அ ரிவர் which are stagnated and do not reach the sea as they are pushed by the current. Distributary, a branch or outlet which leaves a main river and does not rejoin it, carrying its water to the sea or a lake. Doab, a land between two converging rivers. Estuary, mouth of a river where it enters the sea through a single channel with a hollow. Perennial rivers, the rivers which flow throughout the year and have permanent source of water. Pass, a narrow gap through the mountain providing a route or passageway. Peninsula, the land area covered with ocean on three sides. Subcontinent, a large area of continent that stands distinct from the rest of the continent and possesses almost all the characteristics of a continent. Standard time, the local time of central meridian of one's country. Tributary, a river or stream which contributes its water to main river. Climate, the weather conditions prevailing in an area in general or over a long period. Meteorology, the branch of science concerned with the process and phenomena of the atmosphere, especially as a means of forecasting the weather. Season, each of the four divisions of the year: spring, summer, autumn and winter, marked by particular weather patterns and daylight. Weather, the state of the atmosphere at a particular place and time as regards heat, cloudiness, dryness, sunshine, wind, rain, etc. Wildlife, wild animals, collectively the native fauna and sometimes flora of a region. Soil, soil is the uppermost layer of the land surface composed of minerals, organic matter, living organism and water. Khadar, near alluvium soil found in valley folded almost every year. Bangar, older alluvium soil found in 30 meters above flooded level. Soil erection, removal of the topsoil. Soil conservation, prevention of soil from erection and protecting its fertility. Irrigation, watering of plants through artificial means. Multi-purpose project, construction of dams across rivers aimed at main purpose. Agriculture, it is the process of producing food, feed, fiber and many other desired products by the cultivation of certain plants and the raising of domesticated plants. Biogas, the production of methane and carbon dioxide from plant and animal waste. Fossil fuel, any naturally occurring carbon or hydrocarbon coal, oil and natural gas. Ore,
It is deposited in the earth crust with one or more value minerals. Solar power, heat radiation from the sun converted into electricity. Thermal power station, an electricity generating plants which burns coal or oil. Barter, a direct exchange of goods between any two parties, no money is involved in the trade. Foreign exchange, the mechanism or process by which payments between any two places operating under different national currency system are affected without passing of actual money or gold, etc. Harbor, an extensive stretch of deep water near the seashore where vessels can anchor securely. It is used for exports and imports of goods. Port, the commercial part of a harbor with the facility of loading and unloading of goods and space for the storage of cargo. Bay, a border inlet of the sea where the land curves inward. Beach, a pebbly or sandy shore, especially by the sea between high and low water marks. Biogas, the production of methane and carbon dioxide from plants and animal waste. Commercial crops, crops which are cultivated to be sold to gain profit from sale. Cyclone, a cyclone is a large scale air mass that rotates around a strong center of low atmospheric pressure. Dams, a barrier constructed to hold backwater and raise its level, forming a reservoir used to generate electricity, supply water, and other uses. Delta, a triangular shaped alluvium tract formed at the mouth of a river. Density of population, the average number of inhabitants living per square kilometer area. Drought, it is a national disaster of below average precipitation in a given region resulting water storage. Drowning, death caused by being underwater and not being able to breathe. Endemics, the ecological state of the species being unique to be defined geographic location such as island nation. Exports, goods dispatched from one country to another. Flood, a large amount of water that has spread from the river. Imports, goods brought into a country from another country. Landslide, sudden fall of mass of the rocks etc. downside of the mountain. Literates, the people with the ability to read and write. Leaching, it is a process in rainy season which all the soluble minerals are wasted away by rain of water, so the soil is infertile. Latitude, the imaginary parallel lines which runs east to west on the globe. Longitude, the imaginary vertical lines which run north to south on the globe. Mangroves, salt-tolerant evergreen forest ecosystem found mainly in tropical and subtropical coastal and intertidal region. Manchester, a industrial city and metropolitan district in northwest England. Items were the home made of cotton, linen, etc., such as sheets, pillow covers, pillowcases, or tablecloths. Meteorology, the science of weather. Mixed farming, it is a type of a farming which involves both the growing of crops and raising of livestock simultaneously in land holding. Monsoon season, natural resources, materials or substance occur in nature and are used for economic gain. Open forest, lands with forest cover having a canopy density between 10 to 40%. Plantation agriculture, well organized and managed farming with a single crop on a large scale. It is a capital intensive farming. Tea, coffee and rubber are the major plantation crops. Plateau, an extensive elevated area of relatively a flat land. Population, all the people living in particular country, area or place.
population census, official enumeration of population along with economic and social attributes of the region at a specified interval. Protected forest PF, an area notified under the provisions of the Indian Forest Act or other state forest acts having limited degrees of protection. In protected forest, all activities are permitted unless prohibited. Regions, an area especially part of a country or the world having definable characteristics but not always fixed boundaries. Reserved forest RF, an area constituted under the provisions of the Indian Forest Act or other state forest acts having full degree of protection. In reserved forest, all activities are prohibited unless permitted. Reservoirs, a large natural or artificial lake used as a source of water supply. Sedimentary rock, a rock which has been formed by the consolidation of sediments. Sex ratio, the number of females per 1,000 males. Stampede, a situation in which a large number of animals or people running in the same direction in an uncontrolled way, causing injuries and deaths. Stride, a narrow passage of water connecting two seas or two other large areas of water. Substance intensive farming, it is a type of farming in which crops grown are consumed by the family with a little surplus to sell. Unclassed forest, an area recorded a forest but not included in reserved or protected forest category. UNESCO World Heritage Site, representing the main ecosystem of the planet in which genetic resources would be protected and where research on the ecosystem as well as monitoring and training work could be carried. Thank you.